சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஹொசூர் கிளை தினசரி காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறலாம். தொடர்புக்கு 8110803500. தமிழ்நாடுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்று நம்முடைய மத்திய அரசாங்கத்துடைய நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் மாண்புமிகு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாசித்தார்கள். சாதாரணமாக அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்ற முத்திரையை பதிப்பதற்காக குறைந்தபட்சம் தமிழ்நாட்டை சேர்ந்ததற்காக திருக்குறளையாவது வாசிப்பார். ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டை மறந்தார், திருக்குறளை மறந்தார், தமிழ்நாட்டு மக்களை மறந்தார். ஏன் என்று தெரியவில்லை. இத்தனைக்கும் எலெக்ஷன் வருது, நாங்களாம் எதிர்பார்த்தோம் தமிழ்நாட்டிற்கு வெறும் அறிவிப்பாது இருக்கும். டிஃபென்ஸ் பட்ஜெட் முன்னாடி டிஃபென்ஸ்காரர் சென்னையில் கொடுத்தார்களே, அதுபோல் அறிவிப்பாது இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அதுவும் இல்லை. எந்தவித மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களை சுத்தமாக மறந்த பட்ஜெட் இந்த யூனியன் பட்ஜெட். குறிப்பாக ரிஃபார்ம்ஸ் பற்றி சொன்னார்கள். ரிஃபார்ம் நம்முடைய பட்ஜெட்டில் அதிகப்படியாக 350 ரிஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்னு. ஆனால் ஜிஎஸ்டியில் 28% இருந்ததை 18 ஆகினதை பெருசாக பேசினாங்க. ஆனால் இத்தனை இந்த 5 ஆண்டு காலம் 13 ஆண்டு காலமாக இவர்கள் ஆட்சியில் தான் 28% போட்டாங்க. அதை 18 கொண்டு வந்தது பெரிய ரிஃபார்ம் பண்ணிட்டதாக இவர்கள் மார்த்தட்டி கொள்கிறார்கள். அப்பொழுது அந்த 10% கூடுதலாக மக்களுடைய வரிப்பணத்தை உறிஞ்சினார்களே, அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சினார்களே, அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? இந்த மத்திய அரசாங்கமும் சரி, மோடியும் சரி, நிர்மலா சீதாராமன் அவர்களும் தமிழக மக்களுக்கு இந்த தேர்தலில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அது இல்லாமல் ஒரு கலை இலக்கியத்தை பெருக்குவதாக இவர்கள் சொல்லிக்கொண்டு ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸ், அதாவது கதை சொல்லுகிற திறமையை வளர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையிலே நான் ஒத்துக்கொள்கிறேன், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதற்கு இன்றைக்கி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சிட்டாங்க. கதை சொல்கிற திறமை எப்படி என்பதை டெமோ செய்து காட்டிய பெருமை நம்முடைய மாண்புமிகு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு உண்டு. எனவே இந்த பட்ஜெட் தமிழக மக்களை வஞ்சிக்கின்ற பட்ஜெட், வேலைவாய்ப்பு இல்லாத பட்ஜெட், விலைவாசியை கட்டுப்படுத்தாத பட்ஜெட், எந்த விதத்திலும் இது பிரயோஜனம் இல்லாத பட்ஜெட். இந்த பட்ஜெட் வாசித்த உடனேயே நம்மளுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் குறையுது என்று சொன்னால் இதுதான் மக்களுடைய மனநிலைமை. இதைத்தான் இவர்கள் வருகிற தேர்தலில் தமிழகத்தில் சந்திப்பார்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். குறிப்பாக இந்த பட்ஜெட் டோட்டல் 0 ஹோப்லெஸ் பட்ஜெட். உங்க குறிப்பிட்ட தொகுதி சார்ந்து ஏதாவது ஒரு திட்டங்கள் நீங்க ஏதாவது யோசனைகள் முன் வச்சிருந்திருப்பீங்க, அந்த மாதிரி ஏதோ இருந்து கிடைச்சதா கிடைக்கலையா? என்னுடைய கடலூர் தொகுதிக்கு ரயில்வே நிறைய புதிய அமிர்த் பாரத் ரயில்வே வர வேண்டும், புதிய பாதை வர வேண்டும், சென்னையிலிருந்து கடலூருக்கு புதிய ரயில் பாதை திட்டம் வர வேண்டும், போர்ட்டை விரிவாக்க வேண்டும், அங்கே சீ போர்ட் இருக்குது அதை விரிவாக்க வேண்டும், நெய்வேலியிலே ஏர்போர்ட்டை செயல்படுத்த வேண்டும். இப்படி எண்ணற்ற திட்டங்கள் அறிவிப்பார்கள் என்று நாங்கள் அத்தனை பேரும் ஆவலோடு எதிர்பார்த்தோம். ஆனால் மிகப்பெரிய ஏமாற்றமே இந்த பட்ஜெட்.